சென்னை டைடல் பூங்கா அருகே சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்ட நிலையில் அதனை மூடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். மிக முக்கியமான பிரதான சாலையில தான் இவ்வளவு பெரிய பள்ளமானது ஏற்பட்டிருக்கிறது. நேற்று மாலை இந்த பள்ளம் ஏற்பட்டு ஒரு கார் சிக்கி அதில் 5 பேர் சிக்கி கொண்டாங்க. அவங்க பத்திரமா மீட்கப்பட்டாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த பள்ளத்தை மூடக்கூடிய பணிகளை தீவிரமாக இறங்கி இருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன சவால் இருக்கு. என்னன்னா, கீழே இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் போது அதுலயும் உடைப்பு ஏற்பட்டிருக்கு. முதல்ல அதை சுத்தி இருக்கக்கூடிய சேர்களை அள்ளக்கூடிய பணிகள்ல ஊழியர்கள் இறங்கி வர்றதை காட்சிகளாக பார்க்கிறோம். ஒரு ஜேசிபி வாகனத்தை வைத்து அவங்க உள்ளே இறக்கப்பட்டு அதன் பின்னராக அவங்க இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. 2 பக்கமும் பாத்தீங்கன்னா இந்த பைப் லைன்ஸ் எல்லாமே கூட உடைஞ்சிருக்கு. அதையும் சரி செய்ய வேண்டிய பணிகள் இருக்கு. இன்னைக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு பணிகளை மிக தீவிரமாக மெட்ரோ வாட்டர் போர்டு, அதே போல ஹைவேஸ், பிடபிள்யூடி இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வர்றாங்க. சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்லயும் மண் சரிவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மிக பாதுகாப்பான ஒரு நடைமுறையின்படி தற்போது அந்த பணிகளை மிக தீவிரமாக மேற்கொண்டு வருவதை காட்சிகளாக பார்க்க முடியுது. எப்படியும் குறைந்தது இன்று இரவுக்குள் முடித்து விடலாம். ஏன்னா நாளை திங்கட்கிழமை அலுவல் நாட்கள், மற்ற நாள்ல இந்த பகுதியில் டிராபிக் இல்லாம இருக்கலாம். ஆனா இது ரொம்ப பெரிய எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஒரு பக்கம் திருவான்மியூர் ஜங்ஷன் இணைக்கிறது, இன்னொன்னு ஓஎம்ஆரோடைய கனெக்டிங் பாயிண்டா இருக்கக்கூடிய இடம். ஆக 2 முக்கியமான ஜங்ஷனை இணைக்கக்கூடிய இடம்ன்றதுனால இந்த பள்ளம் என்பது சென்டர் பாயிண்டா அந்த டைட்டில் பாக்ஸ் சிக்னல்ல இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட்ல ஏற்பட்டிருக்கு. போக்குவரத்து நெரிசல் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பெரிதாக இல்லை. இருந்த போதிலும் போக்குவரத்து காவலர்கள் தொடர்ச்சியான பணிகளை, போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணியை பார்த்துட்டு வர்றதையும் நம்மளால காட்சியை பார்க்க முடியுது. மிக முக்கியமான ஒரு ஜங்ஷன்ல இவ்வளவு பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கு. 20 அடி ஆழம், 20 அடி நீளம் அப்படின்ற அந்த பள்ளத்தை சரி செய்யணும்ன்ற ஒரு பணிகள் மிக தீவிரமாக முன்னெடுத்து வர்றாங்க. எப்படியும் இதை முடிப்பதற்கு இன்று இரவு அல்லது நாளை ஆயிடும். இது கீழே முதல்ல அந்த பாதாளத்தில் செல்லக்கூடிய அந்த சாக்கடையை மூடுவதற்கான பணிகளை மேற்கொள்வாங்க. அதன் பின்னராக டெப்ரிஸ் போட்டு சிமெண்ட் வச்சு இந்த சாலை சரி செய்யப்பட்டு இந்த பள்ளம் முழுமையாக சரி செய்து விடும் அப்படின்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பள்ளம் ஏற்பட்ட இடத்திலிருந்து கூட இப்போ பேரிகார்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. இந்த இடம் கொஞ்சம் ஆபத்தான பகுதியாக இருக்கு அப்படின்றதுனால ஒரு தடுப்பை வச்சு இதுக்கு மேல யாரும் போயிடக்கூடாது அப்படின்றத மிக கண்ணும் கருத்துமாக பார்க்கிறாங்க. கீழே பைப் லைன்ஸ் போயிட்டு இருக்கு, இபி ஒயர்ஸ் போயிட்டு இருக்கு, பல்வேறு கனெக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடமாகவும் இது இருக்கு. ஆகவே பல்வேறு கட்டமான பிரச்சனைகள் உள்ளடக்கக்கூடிய ஒரு இடமாக இது பார்க்கப்படுவதால ஒவ்வொன்றும் கவனமாக எடுத்துக்கொண்டு இந்த பள்ளத்தை சரி செய்ய வேண்டிய கடமையில மெட்ரோ வாட்டர் போர்டு, அதே போல பொதுப்பணித்துறை மற்றும் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இது 3மே சேர்ந்து இந்த பணிகளை தற்போது மேற்கொண்டு வர்றாங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.